இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 91 அதிகாரம் 13 சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதை நாட்களிலே, ஆண்டவரே, எனக்கு மலை போல் பிரச்சனை இருக்கிறதே, இவைகளை எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன், இவர்களை எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுபட போகிறேன், இதோ என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்களே, இதோ இதை நான் சமாளிக்க முடியுமா, பெரிய ஞானவான்களாயிருக்கிறார்களே, நான் எப்படி இதை மேற்கொள்ளுவேன் என்று இருதயத்தில் சொல்லிக்கொள்ளுகிற உங்களிடத்தில் தேவன் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இது பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்களோடு கூட இருக்கிற கர்த்தரை பாருங்க. அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் நீ சாதாரண ஒரு தூசை போல மிதித்து போடுவாய், அதம் பண்ணி போடுவாய், எவர்களை மேற்கொள்ளுவாய். மேற்கொண்டு நீ வெற்றி சிறக்க செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அவர்களை மேற்கொண்டு வெற்றியை ருசிப்பாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த இடத்துல வெற்றியை காண்பாய். கர்த்தர் உன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்து உன்னை உயர்த்துவார். நீ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து சாதாரணமாய் நடந்து சென்று வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமேன்.